Hi guys, welcome to Nadodis. ஸோ இன்றைக்கி டாபிக் வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டட் டாபிக். ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து இப்போது போய் நம்ம அக்கௌண்ட்டை செக் பண்ண சொன்னால் எவ்வளோ பணம் வச்சுருப்போம், மேக்ஸிமம் ஒரு 1000 இல்லை 2000 இவ்வளோ தான் நம்மளோட பணம் இருக்கும். ஸோ இன்றைக்கி டாபிக் வந்து ஹவு டு ஹேவ் மோர் மணி இன் யுவர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆர் பேங்க் அக்கௌண்ட் வாட் எவர் இட் இஸ். பட் அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வந்து எப்பயுமே வந்து என்ன பண்ணுறோன்னா வர பணத்தெல்லாம் செலவு பண்ணிவிட்டு we don't have savings. End of the day you will end up in lot of trouble. Financial stability இருக்காது. நம்ம எல்லாம் பண்ணுறது அந்த தப்பு தான். மந்த் எண்ட் ஆனால் கையேந்து நிற்போம், லைக் பணம் இருக்காது, எல்லாத்தையும் செலவு பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்லேயே நிற்போம். அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். எங்கள் இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அதில் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கும். Tip number 1. To have more money in your account, ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து யூஸ் பண்ண விஷயத்த நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணணும். லைக் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஒரு மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், இல்லை ஒரு எந்த ஒரு அக்சசரிஸாக இருக்கட்டும், அது வந்து அன்லெஸ் உங்களுக்கு யூஸ் ஆகலை, ஏதாவது இஷ்யூ வந்துருச்சுன்னா நீங்கள் புதுசு வாங்கலாம். பட் அட்வான்ஸ்டு நாங்கள் வந்து புது ஃபோன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்றதுக்காக போய் புது ஃபோன் வாங்குறது, பர்ஸ் புது மாடல் வந்துருக்குன்றதுக்காக போய் புது பர்ஸ் வாங்குறது, இந்த மாதிரி பண்ணால் அன்வான்ட் செலவு. ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு பர்ஸ் இருக்குது, ஒரு ஃபோன் இருக்குது, அது ஒர்க் ஆகுது, நல்லா தான் யூஸ் ஆகுதுன்னும் போது ஏன் நீங்கள் புது மாடலுக்கு போகணும்? அது அன்னெசரி காஸ்ட் தானே. எந்த ஃபோன் வாங்கினாலும் ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே 4 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக அது ஒர்க்காகவும் போகும், அப்போ வாங்கலாம். பட் வந்து 1 இயர் ஆகும் புது மாடல் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு அட்ராக்டிவாக இருக்குது எல்லோரும் வாங்குறாங்க, நிறைய பேர் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் வாங்குறாங்க அப்படின்ற அவங்கள பார்த்து வாங்குறது, இந்த மாதிரி வேலையை மட்டும் பண்ணவே கூடாது. அதே மாதிரி தான் ட்ரெஸ் கூட, நம்மக்கிட்ட ஆல்ரெடி எனஃப் ட்ரெஸ் இருக்கும், பட் நம்ம ஒரு ஷாப்பிங் போகும்போது அட்ராக்டிவாக இருக்குன்றதுக்காக போயிட்டு 2 டிஷர்ட் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்துடுறது, 4 ஷர்ட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது. பார்த்திங்கன்னா அதை நம்ம யூஸே பண்ண மாட்டோம், நம்ம செல்ஃபில் அப்படியே இருக்கும். ரெகுலராக ஒரு 4-5 ஷர்ட் போடுவோம், இதெல்லாம் அப்படியே தான் ஸ்டாக் இருக்கும். ஸோ அதை மட்டும் பண்ணாதீங்க. அது பண்ணலன்னா கண்டிப்பாக ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டே உங்களுக்கு சேவ் ஆகும்னு சொல்லலாம். ஏன்னா வந்து எல்லாமே அக்சசரிஸ், கேஜெட்ஸ், கிளாத்ஸ், இதில் நீங்கள் வந்து குறைச்சாலே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் நீங்கள் சேவ் பண்ணலாம். அது உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஆப்வியஸாக நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கும். Tip number 2. அடுத்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னெசரி எக்ஸ்பென்சஸை அவாய்ட் பண்ணணும். அன்னெசரி எக்ஸ்பென்ஸ்னால் என்ன சொல்லலாம்? எக்ஸாம்பிள், நீங்கள் தேவையில்லாமல் ஒரு லோன் எடுத்து ஒரு பொருளை வாங்குறது. நம்மளால் அந்த பொருள் வாங்க முடியல, அது நம்மளுக்கு வந்து அத்தியாவசியமான பொருள் இல்லைனா ஏன் நம்ம வந்து அதுக்கு போய் லோன் எடுத்து வாங்கணும்? எக்ஸாம்பிள் வந்து நம்ம பைக் வச்சுட்ருப்போம், ஆஃபீஸில் நம்மளுக்கு வந்து கேப் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுவாங்க, இருந்தாலும் ஒரு கார் வாங்குறது, ஒரு நம்மளால் வந்து அது அஃபோர்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக வாங்கலாம். அதுக்குன்னு லோன் போட்டு வாங்கினீங்கன்னா அந்த லோனுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் கட்டுவீங்க, அது அன்வான்ட் எக்ஸ்பென்ஸ் தான். அதே மாதிரி காஸ்ட்லி ஐட்டம்ஸ் வாங்குறது. சப்போஸ் நம்மளுக்கு வந்து ஒரு நார்மல் ஃபோன் இருந்தால் போதும் நம்மளோட ரெகுலர் இதுக்கு ஒர்க்குக்கோ இல்லை நம்மளோட ரெகுலர் யூஸ்க்கோ. பட் வந்து ஒரு 20,000 rupees கூட ஓகே. பட் ஒரு சிலர்லாம் 1 lakh அந்த ரேஞ்சுக்கு ஃபோன் வாங்குறது, பட் அதோட தேவை நம்மளுக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரி அன்வான்ட் எக்ஸ்பென்சஸை நம்ம கட் பண்ணணும். Tip number 3. மணி சேவ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு ரூல் என்னென்னா 50, 30 and 20% ரூல். நீங்கள் அதை கூகுளில் போட்டு பார்த்தீங்கனாலே அதுக்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ 50% வந்து உங்களோட நீட்ஸ், உங்களுக்கு கட்டாயமாக அது வந்து தேவைப்படும். அந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு 50% அமௌண்ட்டை மந்த்லி ஒதுக்கிடுங்க. அதே மாதிரி ஒரு 30% வந்து உங்களோட வாண்ட்ஸ், லைக் நீட்ஸ்க்கு அப்புறம் என்னென்ன எக்ஸ்ட்ரா தேவையோ அதுக்கு வந்து ஒரு 30%. 20% வந்து கண்டிப்பாக சேவிங்ஸ்க்கு போகணும். ஸோ நீங்கள் வந்து வாண்ட்ஸை வேணால் இன்னும் குறைச்சிக்கலாம், மேபி 30 to 20 கூட குறைச்சிக்கலாம். பட் சேவிங்ஸ் வந்து எப்பயுமே அதிகமாகிட்டே இருக்கணும். இந்த ரூலை நீங்கள் டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட் உங்களுக்கு போயிட்டே இருக்கும். எண்ட் ஆஃப் த இயர் ஆர் வாட் எவர் ஆஃப்டர் 10 years யூ வில் ஹேவ் ஏ சேவிங்ஸ் அமௌண்ட். இல்லை நீங்கள் ஃபாலோ பண்ணல, வர 100% அமௌண்ட்டையும் உங்களோட நீட்ஸ் வாண்ட்ஸ்க்கே பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சேவிங்ஸ் இருக்காது. ஸோ டெஃபினெட்லி ஃபாலோ 50, 30 and 20% rule. So you will have definitely some amount at least in your savings. Tip number 4. அடுத்து நம்ம வந்து நிறைய பேர் இதை பண்ணவே மாட்டோம். ஏன்னா நம்ம செலவு பண்ணுறது என்ன பண்ணுறோன்னு தெரிஞ்சால் தான் நம்ம அதிலேருந்து என்ன குறைக்கணும்னு தெரியும். ஸோ மானிட்டர் யுவர் எக்ஸ்பென்ஸ், லைக் உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை வந்து அதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது, லைக் டு பட்ஜெட் அண்ட் பிளான் யுவர் எக்ஸ்பென்சஸ். அதை டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணி எண்ட் ஆஃப் த மந்த் பாருங்கள் என்னென்ன செலவு பண்ணியிருக்கோம், எதுலெல்லாம் குறைச்சிக்கலான்னு பாருங்கள். டெஃபினட்டாக வந்து நம்ம அதையே ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஃபினான்ஷியலாக இம்ப்ரூவ் ஆக மாட்டோம். ஸோ நம்ம மந்த்லி எக்ஸ்பென்சஸ் ட்ராக் பண்ணி அதில் என்னென்ன குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட் கிடைக்கும். அதை நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். Tip number 5. லாஸ்ட்டாக நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து அக்கௌண்ட்டில் உங்களுக்கு பணம் இருந்தால் மட்டும் பார்த்தாது, அதை வந்து ப்ராப்பரான வேலை இன்வெஸ்ட் பண்ணணும். இதை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஐடியா வச்சுருந்தீங்கன்னா அதை கூட பண்ணலாம். நிறைய பேருக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும். பட் உங்களுக்கு அது முடியலையா, அட்லீஸ்ட் ஒரு குட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன், லைக் வந்து
ஒரு பிபிஎஃப் போடலாம். அதில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். ப்ளஸ் அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட, ஸோ அது பெனிஃபிட் ஆகும். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டேக்ஸ் சேவிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்பிஎஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு குட் டெசிஷன் எடுங்க. லைக் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு அது கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் ஐடியா இருந்ததுன்னா அதை பண்ணுங்கள். லைக் பிஸ்னஸ் பண்ணி தான் நிறைய பேர் வந்து முன்னேறி இருக்காங்க, பெரிய ஆள் ஆகியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா இருந்தால் நல்ல பிஸ்னஸ் பண்ணுறதும் ஒரு பெஸ்ட் ஐடியா. ஸோ இதெல்லாம் தான் இந்த 5 பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக யூ வில் ஹாவ் அ வெரி குட் அமௌண்ட் இன் யுவர் பேங்க் அக்கௌண்ட். ஸோ நானும் அதை பண்ணுறதில்ல. ஸோ ஐ வில் ஆல்சோ ஸ்டார்ட் டூயிங் தட். நீங்களும் அதை பண்ண ஆரம்பிங்க. ஸோ தட் யூ வில் ஹாவ் எ குட் சேவிங்ஸ் ஃபார் யுவர் ஃபியூச்சர். ஸோ இதை தவிர வேறு ஏதாவது ஐடியாஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி நிறைய மணி சேவ் பண்ணலான்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானும் அழுத்திக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். பாய் ஃப்ரம் நாரோடிஸ்.